வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எம்-பார்ட்டி அப்படி சொல்லக்கூடிய ஒரு மைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 16ஆம் தேதி செப்டம்பர் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்த மைனிங் எப்படி நம்ம ரன் ஆகுது, ஸோ இந்த மைனிங் நமக்கு எந்த மாதிரி டோக்கன் கிடைக்கும், என்ன மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணணும், ஸோ இதில் ரிவார்டில் எப்படி கிடைக்கும், அதாவது மைனிங் பண்ணுற டோக்கன் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸோ நம்ம வந்து இதில் வந்து கிஃப்ட் ரிவார்டாக சிலதெல்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படிலாம் அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பர்சன், ஓகேங்களா, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றவங்களாம் வந்து அந்த சேனலில் வந்து போஸ்ட்டு போடுவாங்க. அந்த ப்ரூஃப் தான் நான் காமிச்சிருந்தேன். இப்போ நானே வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்திருக்கேன், விட்ரால் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ரூஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னோடய ஐடி போட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த ஒரு போஸ்ட் வந்திருக்கு எனக்கு டெலகிராம் சேனலில். ஓகேங்களா? ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா $10 நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஐடி, அதாவது டெலகிராமோட ஐடி போட்டு ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு இந்த மெயில் இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இந்த டெலகிராம் சேனல் அவங்களோட பேஜில் வந்து எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதாவது டான் கீப்பர். ஓகேங்களா? நம்ம வந்து எந்த வேலெட்டை வந்து அந்த எம்-பார்ட்டியில் வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ, கனெக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த வேலெட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது. ஓகேங்களா? இந்த $10 கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் எம்-பார்ட்டி ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு அதையும் போட்டாங்க பாருங்கள். ஓகேங்களா? எம்-பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து அஃபிஷியலாக வேறு ஒரு ப்ரூஃபை பார்க்குறதுக்கும் நாம் வந்து நம்ம ப்ரூஃப் எடுத்து சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ எனக்கு அந்த வீடியோ சொல்லும் போதே நம்பிக்கையோடு தான் சொன்னேன். இருந்தாலுமே சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரிவார்டு வந்து சும்மா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து தொட்டுக்க ஊறுகாய் மாதிரி தான். ஸோ $10 பெரிய விஷயம். பட் ஆனாலுமே இதுவே ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கும் அந்த மைனிங்க்கு சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து மைன் பண்ணுற டோக்கன் எம்ஐங்கிற டோக்கன் தான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸை நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸாக நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா Q4 லிஸ்டிங் பண்ண போகிறாங்க 2024. ஸோ அதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணும்போதே நமக்கு வந்து லக்கி யூஸர். ஓகேங்களா? லக் பேஸ்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ப்ளேங்கிறத கொடுக்குறேன். ஸோ இது போல் உங்கள் ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் உள்ளே போகும் போல் ஸோ இது போல் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கேட்கும். அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணுறதுக்கப்புறமா ஸோ இங்கே வந்து நீங்கள் டேப் பண்ணுற ஒர்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இங்கே டேப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இது போல் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சுகர் ரஷ்னு வரும். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பாருங்கள் சுகர் ரஷ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஹவர்லி ஒன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ரிவார்டு வந்து இன்ஸ்டன்ட் ரீஃபில் வருதியா, இந்த ரீஃபில் ஆகுது பாருங்கள். மேலே இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹவர்லி ஒன்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 6 தடவை வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ 800 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹவரில் ஆட் ஆகுதுன்னா 800 திரும்ப ஆட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் அது முடியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் 7 செகண்ட் 6 செகண்ட் ஓடிட்டே இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? லெஃப்ட்டு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இது வந்து முடிஞ்ச உடனே இப்போ இந்த சுகர் ரஷ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகேவா? சுகர் ரஷ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகேவா? இதுதான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ரிவர்ஸ் ஆகும், லிஃப்ட் ஆகும் அப்படி. ஓகேங்களா? 748 ஒரு டேப் பண்ண போய் 47 இப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ எப்போ இது 0 ஆகுதோ, இந்த 700 0 ஆகுதோ அந்த சுகர் ரஷ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே அது ஸ்டார்ட் ஆகிற டைமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 500 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு 800 இருக்கு இல்லையா, ஒரு 500 400 வச்சுக்கோங்க. ஏன்னா டேப் பண்ணும்போது இந்த சுகர் ரஷ் வந்து டேப் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் இருக்கணும், இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கணும். அது இல்லாத போது ட்ரை பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த சுகர் ரஷ் அப்படிங்கிறது அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி நீங்கள் வந்து டேப் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமா அந்த சுகர் ரஷ்ஷை வந்து அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மேட்டர் தான். இப்போ எனக்கு முடிஞ்சிச்சு, பாயிண்ட் 0 ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணாக்கா எனக்கு வந்து 6/3 ஓகே, நான் 3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 4 வந்துடும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 6 தடவை நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்டப் மாதிரி. சரியா? அது இல்லாமல் நீங்கள் வந்து இங்கேருந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கேயே வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உள்ளே வரீங்களோ வந்து கிளைம் அதை டேப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த 800 நான் வந்து கொடுத்துருக்கேன். அது மாதிரி அதை தகுந்தபோது நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் கீழே டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா?
அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக கடகடன்னு சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? வீடியோ நீங்கள் டியூரேஷனுக்கு பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷயம் புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? அதனால் தெளிவாக நிறுத்தி நிதானமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே. வந்து ரிவார்ட் செக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தோம் இல்லையா, அந்த கார்டை பற்றி பார்ப்போம். இந்த கார்டுக்கு பாருங்கள், இதான் $10 கார்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் டெலகிராம் சேனலில் அன்றைக்கே போட்டேன். ஓகேங்களா? இந்த கார்டு எனக்கு கிளைம் கொடுத்தவொடனே நான் போட்டேன். ஸோ இதுதான், இந்த 3மே எனக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து கிளைம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி வரும். அந்த கிளைம் கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து 48 ஹவர்ஸில் வந்து ரிசீவ் ஆகிடும். கரெக்டாக 48 ஹவர்ஸ். ஓகேங்களா? எனக்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. நம்ம டெலகிராம் சேனலில் உடனே நான் போஸ்ட்டு போட்டேன். கிளைம் பண்ண உடனே போட்டேன். இப்போ வித்ட்ரால் வந்ததுக்கப்புறமும் போட்டேன். எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்றத போட்டேன். ஓகேங்களா? ஏன்னா மற்றவங்க பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறனால தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 10, 50, 500, $5 இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணுங்க. 1000, 2000, 5000 என்ன ப்ரோ இதெல்லாம் இவ்வளோ கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாதுங்க. யூனிக்கான மெம்பர்ஸ்க்கு தான். ஸோ இன்றைக்கி நான் எப்படி எதை பார்த்து கொடுப்போம், அதிகமாக ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த டேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, குழுக்கள்னு சொல்லுவாங்களா, அது போல் அந்த இதுலேருந்து குலுக்கி வரும் பாருங்கள், அதுதான் குழுக்கள். பாருங்கள், இங்கே இந்த பானை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலக உருண்டை இருக்குது பாருங்கள், இதில் இருக்கு இல்லையா, பாருங்கள் அதுக்கு பாருங்கள். நீங்கள் டேப் பண்ண ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதோடு பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட்னு ஒரு கார்டு இருக்கும் பாருங்கள். இந்த அப்கிரேடை போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கார்டு கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எடுத்தோடனே உங்களை டேப் பண்ணால் வந்துருமானா வராது. நீங்கள் வந்து இந்த கார்டெலாம் பை பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த கார்டெலாம் ப்ராஃபிட் பெர் ஹவர். நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து அந்த யூனிக்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, யூனிக் ரிவார்டுங்கிறது தான். ஸோ இப்போ நமக்கு அந்த டாலரில் கொடுக்குறாங்களா, டாலர் டோன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு பை பண்ண முடியும் பை பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 டைம்ஸு இதெல்லாம் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் பண்ணால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஏன்னா பை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த உண்டியில் வந்துடும், உங்களுக்கு இந்த கணக்கில் வந்துடும். மேலே பாருங்கள், இந்த ரிவார்ட் செக்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடம், இந்த மணி பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாம் வந்து பை பண்ணது எல்லாமே அங்கே ஷோ ஆகும். வந்து பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த மாதிரி அந்த இமேஜ் ஓப்பன் ஆகிருக்குன்னா இதெல்லாம் வந்து நமக்கு அந்த டேப் பண்ணும்போது கிடச்சது. ஓகேங்களா? கிடச்சது. ஸோ பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ரிவார்டு, இதுதான் யூனிக் ரிவார்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஆனால் நம்ம வந்து அங்கே கிளைம் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கார்டை பை பண்ணிட்டனாலே நமக்கு இங்கே வந்து எனேபிள் ஆகிடும். இங்கே வந்துச்சுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே ஒரு டைம் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே தான். பட் இருந்தால் நீங்கள் 2-3 வாட்டி கூட பை பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். அதிகமான காயின் கொடுத்து பை பண்ணுங்க. ஏன்னா இதை பை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ரிவார்டு மட்டும் தான், ப்ராஃபிட் பெர் ஹவர்லாம் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது. இந்த கார்டு பை பண்ணதுனால, இந்த யூனிக் கார்டு பை பண்ணதுனால ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து பெருசாக கிடைக்காது. பட் ஆனால் இந்த ரிவார்டு கிடைச்சா பெரிய விஷயம், அதோட நல்ல பெரிய லக் இருக்கும். அதனால் வந்து 2 in 1 மாதிரி தான், இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அதிகப்படியான காயினை செலவு பண்ணாதீங்க இதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஒரு காயின் அதிகமாக தான் நீங்கள் கொடுக்கலாம், கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அது பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தா எனக்கு தெரியும், எனக்கு வந்து 2 கார்டு ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கார்டு, எனக்கு வந்து 80 கார்டு டோட்டலாக இருக்குது. அதில் வந்து 70 கார்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மீதி வந்து 10 கார்டு எனக்கு வந்து லாக்கில் இருக்குது. லாக்னால் இது போல் எனக்கு வந்து இமேஜாக ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் தான் எனக்கு வந்து அந்த ரிவார்டை வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுது அப்போ உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்கிரேடில் போகிறீங்க. அப்கிரேடில் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த காயினுக்கு பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற காயினை வந்து நீங்கள் வந்து அந்த இதை பாருங்கள், இந்த ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, இதை நீங்கள் வந்து ஒரு டேப் 2 டேப் பை பண்ணிட்டீங்கன்னாக்க போகிறோம். ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட காயின் அதிகமாக இருக்குன்னா ஸோ அது மற்றதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அதை நீங்கள் டிவைட் பண்ணி பிரித்து அதை பை பண்ணிடலாம். நான் சொல்கிறது அந்த ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, மற்ற அந்த யூனிக் ரிவார்டு எத்தனை எல்லா கார்டுமே அப்படி தான். ஓகே, நான் 2-3 வாட்டி சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுன்னா ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகப்படியான இப்போ பாருங்கள், எனக்கு 5.1 பில்லியன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வீண் தான், அவ்வளோ கொடுக்கக்கூடாது. சரி, நான் செலவு பண்ண வேண்டாம். இது உங்கள்கிட்ட ஒரு 100 பில்லியன் இருந்தால்னா 5 பில்லியன் போனால் போது செலவு பண்ணலாம். ஓகேங்களா? இதை பை பண்ணிட்டா வந்துருமானா வராது. நீங்கள் டேப் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் நம்ம டேப் பண்ணுறோம் பாருங்கள், இந்த டேப் பண்ணும்போது ஒன்ஸ் அதை பை பண்ணிங்களா டேப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குழிக்குள்ளேருந்து இந்த உருண்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்து இந்த கார்டெலாம் உங்களுக்கு வரும்போது பாருங்கள், இப்போ வந்துச்சு இல்லையா, ஸ்ட்ராபெரி வந்துருக்கு பாருங்கள் எனக்கு, அதுபோல் அந்த கார்டு உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். அதுபோல் வந்துருச்சுன்னா நமக்கு லக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுபோல் இருந்துச்சுன்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கார்டு. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ போய் ரிவார்டை போய் செக் பண்ணி பார்ப்போம்.
இந்த புது கார்டில் வந்து எனக்கு வந்து ஒன்று வந்திருக்கு $5000 ஒன்று வந்திருக்கு, இது 2000 ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் வருமா ப்ரோனா ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நானும் நினச்சேன், எனக்கு வராதுன்னு. ஆனால் $10 கிடச்சிருக்கு, ஓகே தான், நாட் பேட். வந்து முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது வந்து நான் சொல்கிற இந்த ரிவார்டுக்காக கிடையாது, நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா. இந்த ரிவார்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிடையாது, இது கிடைச்சா பெரிய 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 லக்கு. பட் அதை தவிர இங்கே இருக்க பார்த்தீங்களா நம்ம ப்ராஃபிட் பர் ஹவர், இந்த விஷயம் தான் நமக்கு மைனிங் உண்டான விஷயம், ஓகேங்களா. இது வந்து மைனிங் பண்ணும்போதே இந்த ரிவார்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான் சரிங்களா. அப்புறம் இந்த பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுதான் அந்த லெவல் அப்கிரேட் பண்ணுறது. இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் கார்டை வாங்கி இந்த லெவலை வந்து எந்தெந்த லெவலில் இருக்குன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். நான் இப்போ கடைசி லெவலில் வந்துட்டேன், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், சூப்பர் ஸ்டார் லீக்னு சொல்கிறாங்க. ஸோ 35 மில்லியன் இருந்தால் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம், ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து 181 மில்லியன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை அதிகப்படியாக முடியுமோ ஆகி போச்சுங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதில் வேறு இன்னும் நிறைய டாஸ்க் கொண்டு வருவாங்க. அடுத்த அப்கிரேட் என்ன, இதுக்கு என்னென்ன வந்து ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள், அடுத்து நம்ம என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம டெரம் சேனல் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். அகைன் அண்ட் அகைன் வந்து ஓட்டி கூட பாருங்கள், ஓகேங்களா. நான் ஏன் வந்து பொறுமையாக சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து புரியணும், அதுக்காக தான் ஒரே விஷயத்தை 4-5 முறை திரும்ப சொல்லியிருக்கேன், சரிங்களா. புரியாமல் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. இந்த ரிவார்டு இருக்கு இல்லையா, இந்த ரிவார்டு வந்து ஆப்ஷனல், எப்போ வேணாலும் எடுப்பாங்க, எப்போ வேணாலும் கொடுப்பாங்க இது, ஓகேங்களா. இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, லக்கி யூஸருக்கு மட்டும்தான் கிடைக்கும், யாருக்கு வேணாலும் கிடைக்கும், ஓகேங்களா. எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ரைட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது $5000, சரிங்களா. அதனால் $5 $5000 வரைக்கும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ரிவார்டு வந்து ஆப்ஷனல். இது இருக்குது இல்லையா நம்ம மைண்ட் பண்ணுற டோக்கன், இதுதான் வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. இது வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க எப்போ Q4ல், ஓகேங்களா. அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த வருஷத்தில். அப்போ வந்து நம்ம வந்து விட்ரால் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. அது என்னென்ன அப்டேட்டு எப்படி பண்ணுவாங்க டீட்டெயிலாக நான் வந்து டெராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மறக்காமல் டெராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க, அப்போ தான் அவங்க அப்டேட் தெரியுது, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ண முடியல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய்.